ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம், காலங்கள்ன்ற விஷயம் இல்லையா? ஸோ இந்த காலங்கள்ல நிறைய ப்ராக்டிசிங், டெய்லி ஒரு சென்டென்ஸா நம்ம கன்சிஸ்டண்டா எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு என்ன பண்ணும், நம்மளுக்கான ஒரு பெரிய ஃபியூச்சர், அதாவது ஃபியூச்சருங்கிறது ஒரு பெர்ஃபெக்ஷன் ஆஃப் ஸ்பீக்கிங் ஆர் ரைட்டிங்கிறத நமக்கு கொடுக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதை பத்தி அதிகமாக ஃபோக்கஸிங்காக பார்க்குறோம், காலங்களில் எப்படி பேசலாம், எப்படி சொல்லலாம், எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த எழுதலாம் பேசலாங்கிறது வந்து ஒரே டைம்லேயே நீங்கள் கண்டினியூஷன் பண்ணலாம். பேசுறதுக்கு ஒரு தடவை, எழுதுறதுக்கு ஒரு தடவை அப்படின்னு தனித்தனியாக எடுக்க வேண்டாம். எப்போ நீங்கள் எழுதி பழக்கிறீங்களோ அது அப்படியே பேசியும் பழக ஆரம்பிச்சிங்கன்னா 2 விஷயங்களும் ஒரே டைமில் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டென்சஸ் என்ன, ரூல் என்ன, இந்த வேர்ப் என்ன, நம்ம என்ன டென்ஸ் இருந்தாலும் ரூல் இருந்தாலும் இந்த ஆக்ஷன் தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த சென்டென்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்குது. நீங்கள் என்ன செயலை செய்ய போறீங்களோ அந்த செயலை வந்து எடுத்து காட்டுது இல்லையா? ஸோ அதுதான் அந்த ஆக்ஷனுங்கிறது V1லையா, வேர்ப் 1லையா, வேர்ப் 2லையா, இல்லை வேர்ப் 3லையா அப்படிங்கிறத வந்து நமக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, இங்கே எடுத்து காமிச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ ஹைலைட்டிங் அ ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்ஷன் வேர்ப்ஸ் தான். அந்த ஆக்ஷன் ப்ரெசென்ட்ல சொல்றீங்களா, பாஸ்டா, இல்லை பார்ட்டிசிபிளாங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ரூல். உங்கள் ரூலுக்கு ஏத்தாப்புல தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கான ரூல், இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்க்க போகிற ரூல் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதில் வந்து which are use of negative, so which is indicate not. அதுக்கப்புறம் verb form. ஸோ present வந்து indicate V1, past வந்து V2, past participle வந்து V3. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான verb என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். டேக், டுக், டேக்கன் அப்படிங்கிறது. ஸோ டேக் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கோ அப்படிங்கிறது. எடுத்துக்கொள். டுக் அப்படிங்கிறது எடுப்பது, இல்லை எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிறது, முடிஞ்சிச்சு இல்லையா? அதனால டுக்கு. இதுவே வந்து டேக்கன், எடுக்கப்பட்டது. ஸோ அப்போ டேக், டுக், டேக்கன். டேக்குன்னு வரும்போது எடுத்துக்கிறது, எடுத்துக்கொள் ப்ரெசென்ட்ல. பாஸ்ட்ல வரும்போது எடுப்பது, ஃபியூச்சர் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும்போது எடுக்கப்பட்டது. ஸோ இப்போ வேர்ப் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? சப்ஜெக்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட். ஸோ இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? சப்ஜெக்டில் இருக்காங்க. தென் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வரும்போது ரூல். ஸோ இந்த ரூலில் நம்ம என்னெல்லாம் சொல்கிறோன்னா, ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆர் ஷல் ப்ளஸ் நெகட்டிவ் ஃபார்மேஷனுங்கிறதுனால நாட் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் V3. ஸோ V3ங்கும் போது ஃபாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நமக்கு ரூலும் ரெடி ஆகிடுச்சு இல்லையா? இப்போ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கேரக்டர் எடுக்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் அ ஹீ, ஷீ, தே அப்படிங்கிறதுக்கு பதிலாக கேரக்டர் எடுக்கிறேன். டாம் வில் நாட் ஹாவ். இப்போ V3 என்னது? டேக்கன். டாம் வில் நாட் ஹாவ் டேக்கன். ஸோ என்ன எடுக்கலை? டாம் வந்து எடுக்கலை. என்ன எடுக்கலை அப்படின்னா, டாம் வில் நாட் ஹாவ் டேக்கன் த டின்னர். ஸோ டாம் வந்து என்ன பண்ணல? டின்னர் எடுக்கலை, அதாவது இரவு உணவு அவர் எடுக்கலை. அப்போ எப்போ அப்படின்னா, ஸோ டாம் வில் நாட் ஹாவ் டேக்கன் த டின்னர் பை 9 PM அப்படிங்கிறது. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்னா, டாம் இரவு உணவை 9 மணிக்குள் will not have taken இல்லையா? அப்போ எடுத்திருக்க
மாட்டான் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ டாம்ங்கிற ஒரு கேரக்டர் என்ன பண்ணுறாங்க, விச் வில் ரிஃப்ளெக்ட்ஸ் த பர்சன் என்ன பண்ணுறாங்க, அவங்க எந்த வேலையை செஞ்சாங்க செய்யலை அப்படிங்கிறது தான். இதை நீங்கள் இன்னும் மாற்றணுனாலும் இன்னும் மாற்றிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சென்டென்சஸ் கொடுக்கணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போது ஒரு இடத்துல ஒரு டைம் இண்டிகேட் பண்ணும்போது என்ன கனெக்டிங் வரணும், அண்ட் இல்லை ஒரு விஷயம் நீங்கள் என்ன வேலையை செய்ய போகிறீங்க, அந்த ஆக்ஷனுக்கு ஏற்றப்பில் என்ன வேலையை செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற ப்ரிப்போசிஷனா இல்லை கன்ஜங்ஷன்ஸா, ஸோ என்ன வரணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தட். ஸோ அதே மாதிரி இங்கே வில் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அதே மாதிரி இந்த வில் நாட் வர இடத்துல நீங்கள் என்ன சொல்லலாம், ஓன்ட் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ என்ன பண்ணணும், டாம் ஓன்ட் அப்படிங்கிறது வரும் இல்லையா. ஸோ டாம் வந்து என்ன பண்ணல, செய்யலை. எது செய்யலை அப்படிங்கிறத நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். டாம் ஓன்ட் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி ஷல் நாட் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. டாம் ஷல் நாட் ஹாவ் டேக்கன் த டின்னர் பை 9 PM. டாம் வந்து என்ன பண்ணல, டின்னரை எடுத்திருக்க மாட்டார் அட் 9 PMக்கு இல்லையா, 9 மணிக்குள்ளார எடுத்திருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான். இதுதான் எடுக்கணும் அதில் இல்லை மேம், நீங்கள் கண்டினியூஸாக வில் தான் எடுக்கிறீங்க, ஷல் எடுக்கிறதே இல்லை, அப்போ ஷல் யூஸ் பண்ணக்கூடாதா, இல்லைனா ஒரு சப்ஸ்டிடியூட்டுக்கு இருக்கான்னா அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வில்லுங்கிறத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் இட் யூ கேன் யூஸ் ஆஃப் ஷல் ஆல்சோ. ஓகே. ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம், இன்னைக்கான ரூல் வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு. அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.